வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க. முட்டை குழி பணியார தொக்கு. சாதாரணமாக நம்ம முட்டை தொக்குனா முட்டையை வேக வச்சு அதை கீறி தொக்கு பண்ணி போடுவோம். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. முட்டையில் குழி பணியாரம் செஞ்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழி பணியார தொக்கு செய்யறதுக்கு இப்போ 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இதை நம்ம இப்போ உடச்சி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ முதல்ல இதை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா அடித்தாச்சுங்க. இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம குழிப்பணியார சட்டி வச்சு இதை அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாங்க. குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டை மிக்சரை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப ஹையும் வேணாம், ரொம்ப ஸ்லோவும் வேணாம். ஒரு நேரம் வேகட்டும். இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நமக்கு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம முட்டை தொக்கு பண்ணிக்கலாம். முட்டை தொக்கு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். இதோட இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சது, இல்லை கருவேப்பிலைங்க உருவி சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டை தொக்கு ஆர்டினரி முட்டை தொக்கு மாதிரி இல்லாமல் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரே ஒரு தக்காளி, தக்காளி கொஞ்சம் குழைய வதங்கட்டும். அப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இது மிளகாவும் தனியாகவும் அரைச்சதுங்க, சேர்த்து அரைச்ச தூள். தொக்குக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இந்த மிளகாத்தூளை வறுத்துட்டோம்னா நமக்கு அந்த மிளகாய் நெடி சீக்கிரமாக போயிடும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா சுண்டிடுச்சிங்க. கொஞ்சம் போல தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்க குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது சேர்ந்தாப்புல ஒரே ஒரு கொதி வச்சா போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க.
எப்போவும் சாதாரணமாக முட்டையை வேக வச்சு இல்லை ஆம்லேட் ஊற்றி இந்த மாதிரி தொக்கு செய்யறதுக்கு பதில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை குழிப்பணியார தொக்கு ரெடி. முட்டை குழிப்பணியார தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது பூரி சப்பாத்தி எல்லாரும் தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.